மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. அடியோடு காற்றாலை மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் சரிந்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் 188 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வெறும் 188 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 9392 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடைய 5000 காற்றாலைகள் உள்ள நிலையில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கோவையில் காற்றின் வேகம் குறைந்ததால் மின் உற்பத்தி சரிந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ராஜீவ் கிருஷ்ணா? பிரியதர்ஷினி, பொதுவாகவே காற்றின் வேகம் என்பது தென்மேற்கில் இருந்து வீசக்கூடிய காற்றில் தான் அதிக அளவிலான மின் உற்பத்தி நடைபெறும். இந்த தென்மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றானது ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் கடைசி வரை வேகமாக வீசும். அந்த சமயத்தில் தான் காற்றாலை ஒரு ஆண்டில் எவ்வளவு உற்பத்தி செய்கிறதோ அதில் 80% மின் உற்பத்தியை அந்த மாதங்களில் மட்டுமே உற்பத்தி செய்யும். அதன் பின்பு படிப்படியாக குறைந்து 20% மின் உற்பத்தியை உற்பத்தி செய்யும். தற்போது கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை 4000 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது. அது படிப்படியாக குறைந்து இன்று கடந்த 24 மணி நேரத்தில் வெறும் 188 மெகாவாட் மின் உற்பத்தியை மட்டுமே செய்திருக்கிறது. இதனால் காற்றாலை உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். பிரியதர்ஷினி, காற்றாலை மின் உற்பத்தி அடியோடு சரிந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்படி மின் உற்பத்தி காற்றாலையினால வர்றது குறைஞ்சிருக்கிறதுனால என்னென்ன எதிர்கால பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா ராஜீவ் கிருஷ்ணா? பிரியதர்ஷினி, காற்றாலை மின் உற்பத்தி என்பது காற்றின் வேகம் இருந்தால் மட்டுமே அடிக்கக்கூடியது. சோலார் போன்று எவ்வளவு மெகாவாட் நம் நிறுவி இருக்கிறோமோ அதில் எவ்வளவு வருகிறது என்ற அளவை இதில் எதிர்பார்க்க முடியாது. காற்று எப்போதெல்லாம் அதிகமாக வீசுகிறதோ அந்த நேரத்தில் மட்டுமே இந்த காற்றாலை மின் உற்பத்தியை நம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் தான் சோலார் அமைக்கும் பணி இங்கு தமிழ்நாட்டில் வேகமாக அதிகரித்து வருகிறது. காற்றாலை அமைப்பதை விட சோலார் அமைப்பதால் காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவு வெயில் அதிகமாக இருக்கிறதோ அந்த டைம்களில் மின் உற்பத்தி என்பதும் அதிக அளவில் கான்ஸ்டன்டாக, அதாவது ஒரு சமநிலையில் மின் உற்பத்தி இருக்கும். காற்றாலை என்பது ஒரு நேரத்தில் வினாடிக்கு 6 மீட்டர் வேகத்திலோ அல்லது 12 வேகத்திலோ மேலும் கீழுமாக குறையக்கூடும். ஆகையால் தற்போது சூரிய மின்சார உற்பத்திக்கு அதிக அளவிலான முதலீடுகள் செய்யப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு கிருஷ்ணா. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.